ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஃபுஃபூன் என்று ஒரு டிஷ்ஷை செஞ்சேன். அது எப்போவும் நம்ம மரவள்ளி கிழங்கு அவிச்சி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோமே அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து ஆசைப்பட்டு செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓரளவுக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கலர்றது தான் பெரிய விஷயமே. இதை கலரிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதா, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டியாகிடுவோன்ற பயம் வேறு. கலரிகிட்டே இருந்தேன், கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கட்டித்தன்மை வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் டைட்டாச்சு. ஆனால் கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை கலரிகிட்டே இருக்கிறதுக்கு. லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கலரணும், வேறு ஒன்றுமே இல்லை. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு ஃபேனில் ஊற்றி கலரிகிட்டே இருந்தேன்னா நல்லா கட்டி ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தொட்டு அதை தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும். அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இது ஆசைப்பட்ட ஒரு டைம் வேணால் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. சரி, யூடியூப்பில் பார்த்து நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக தோணிகிட்டே இருந்ததுனால இதை எடுத்து ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு பார்த்தேன். ஆசைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லாம், அவ்வளோதான். மற்றபடி சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபுஃபு நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இது எப்படி இருக்குன்னு நான் எடுத்து தட்டில் வச்சு என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் என் பையன்கிட்டேயும் கேட்டால் அவங்க சொல்கிற ரிவ்யூவை நீங்களே கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அப்புறமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.